ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் டஃபான லெவல் இது வந்து ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் லெவலில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் கிளர்க் லெவல் மெயின்ஸில் ஸ்கோர் பூஸ்டர் கேட்குறாங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு டஃபாக கால்குலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ அது மெயின்ஸுக்கும் கேட்கலாம். அண்ட் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து டஃபாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு டஃபஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கால்குலேஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படி வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணுன்றதை பாருங்கள். இது வந்து ஃபாஸ்ட்டான சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் கிடையாது. அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் உங்களுடைய ஸ்பீட் இருக்கும். அண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற ஷார்ட்கட்ஸை நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், ஆனால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே கன்வென்ஷன் மெத்தட்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். அண்ட் மைண்டில் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 கொஷின்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ல நீங்களா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மைண்டில் கால்குலேட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்ல இப்போ இதை பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல நீங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணலாம். இல்லை ஒரு ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்கன்னா மைண்ட்லேயே சால்வ் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். கியூபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1ல இருந்து ஒரு 10 கியூப் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஏன் 1லேருந்து 10 வரைக்கும் நான் போதும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஆனால் இந்த ட்ரிக் வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் ஆகும். அப்ராக்சிமேஷனில் கொஞ்சம் கிளவராக நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். அண்ட் அது வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். அண்ட் பிகினர்ஸாக இருந்தீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதையும் கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ இதில் இந்த 1 to 10 வரைக்கும் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 கியூப் லாஸ்ட் எண்ட் ஆகுது 1, 2 கியூப் 8, 27, 64, 125, 216, 343, 512, 729, 1000. ஓகே, இதே தான் எல்லா இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குதுல்ல, இந்த லாஸ்ட் டிஜிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. 1, 8, 7, 4, 5, 6, 3, 2, 9, 0. இது ரிப்பீட்டே ஆகாது. 11 ஸ்கொயர்னா 1ல தான் வந்து எண்ட் ஆக போகுது. 12 ஸ்கொயர்னா 8ல தான் எண்ட் ஆக போகுது. 13 ஸ்கொயர்னா 7ஆல் எண்ட் ஆக போகுது. 33 ஸ்கொயர்னாலும் 7ஆல் தான் எண்ட் ஆகும். ஸோ இது எண்ட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதோட வேல்யூ வந்து எனக்கு 2744 உடைய எனக்கு கியூப் ரூட் தெரியல அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் இது எண்டில் என்ன இருக்குது, 4ல் எண்ட் ஆயிருக்கு. அப்போ 4ல் எண்ட் ஆனிச்சுன்னா இதர் என்ன இதில் இருக்கணும், 4ல் முடியக்கூடிய நம்பர் தான் இருக்கணும். அண்ட் இது வந்து 27ல் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ 27ல் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக 14 தான் இருக்கணும். ஏன் 24 இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா 20 உடைய கியூப் வந்து நம்மளுக்கு தெரியும் 20 உடைய கியூப் ரூட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு 8000 கிட்ட போயிடும். ஓகேவா, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, லைக் 2 உடைய கியூப் வந்து என்னது 8. ஸோ 8க்கு அதுக்கப்புறம் 3 0 வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு 1லேருந்து 10 தெரிஞ்சாலே போதும். இந்த நம்பர்லாம் நான் இப்போ எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு போதும். ஓகே, ஃபஸ்ட்டு 2744 அப்படின்னு இருக்குது. அப்போ இதனுடைய கியூப் ரூட் என்னது 14. ஓகே, இன்டூ சொல்லிடுவாங்க. இன்டூ இந்த மாதிரி இந்த ஆரோ மார்க் வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, ரூட்டில் இருக்கணும், பவரில் இருக்கணும், பவர் வேல்யூ இது. ஓகே, ஸோ 81 பவர் 0.5 இருக்குது. ஸோ 0.5 நம்ம என்ன எழுதுவோம், 1ல் பாதி 0.5, 1.5னா 3ல் பாதி 1.5 எழுதுவோம். ஸோ இது என்னது 1ல் பாதி. அப்போ மேலே என்ன எழுதுவோம், 81 × 1/2 எழுதுவோம் ப்ளஸ் 42. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி 2 இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 2 இருக்குது அப்படின்னா நான் யூஸ்வலாக மைண்டில் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவேன். 81 ஸ்கொயர் வேல்யூ, 81 எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா 9 ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இன்டூ 1/2. ஸோ 2 × 2 கேன்சல் ஆகும், டேரக்டாக 9. நத்திங் பட் இது 1/2னா என்ன எடுக்கும், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். இதே 1/3 இருந்துச்சுன்னா கியூப் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன், ஆட்டோமேட்டிக்காக 9 போட்டுவேன். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 14 × 9 + 42 - 49 என்ன கொடுத்துருக்காங்க, பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3, 1.5, 1.5னா 3/2. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும். இங்கே கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தனா எனக்கு 7/3 ஆன்சர் வரும். ஓகே, கீழே வந்து என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 196க்கான ஸ்கொயர் ரூட் என்ன வேல்யூ 14. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை 343 அப்படின்னு நான் எழுதாமல், கியூப் ரூட் எழுதாமல் 7 × 7 × 7 டிவைடட் பை 14. இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். நான் டேரக்டாக என்ன பண்ணுவேன்னா 49/2 போடுவேன். 49/2 அப்படின்னு நம்ம டக்குன்னு பார்க்குறப்போ 24.5. ஸோ 24.5ன்றது இங்கே வரும். இதை நான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா 14 × 9 இருக்குது. இந்த 14 × 9 நான் உட்காந்து மல்டிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 140 - 14. ஸோ 140ல் -10 ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 130, 130ல் -4 என்னது 126. ஸோ டேரக்டாக அந்த மாதிரி போடலாம். 126 + 42 - 24.5. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டூவாக இருக்குது. 126 - 245, சாரி 24.5. அப்போ பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது 1.5 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து 0.5. நான் தனியாக கீழே எழுதுகிறேன். இங்கே வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா 126 + 42 - 24.5 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டேரெக்டாக இதை ஆட்லாம் பண்ணாமல் இதை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 101.5 + 42. ஸோ ஆன்சர் வந்து 143.5. ஓகே, இது வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லனாலும் எனக்கு இட் டுக்
ஸோ லாங் என்ன சொல்கிறது, நிறைய டைம் எடுத்துருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூஸ் திஸ் கொஸ்டின் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 625 பவர் 0.25 இருக்கு. 0.25 இஸ் நத்திங் பட் 1/4. 1/4 625 உடைய 1/4. அப்போ நான் 4 ரூட் பண்ணணும். 4 ரூட்னா ஒன்றும் இல்லை, 2 தடவை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. 625 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 25. அகைன் இந்த 25க்கு இன்னொரு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. இன்னொரு 25க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணுறப்ப 5. ஸோ ஆன்சர் வந்து 5 இன்டூ இது எதில் எண்ட் ஆயிருக்குது 5ல எண்ட் ஆயிருக்குது. இங்கே என்ன தான் டிஜிட் இருக்குது 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ இது என்னவா தான் இருக்கணும் 15 கியூபாக தான் இருக்கணும். அப்போ கியூப் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் வந்து 15. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ப்ளஸ் 28 மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 64 இன்டூ 64 பவர் 3/2 இருக்குது. ஸோ 64 பவர் 3/2னா ஒன்றும் இல்லை, இந்த 2 தான் நம்ம பார்க்கணும். மேலே இருக்க நியூமரேட்டர் பார்க்காதீங்க, கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பாருங்க 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப எனக்கு 8 வரும். 8 கியூப் வரும். 8 கியூப் வந்து 512. ஆனால் நம்ம 512 போடணுன்றது இல்லை, 8 கியூப்னே போடுங்க. டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 16 உடைய ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ரூட் குள்ள இருக்கனால நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணணுன்றனால நம்ம என்ன எடுப்போம் 16 எடுப்போம். ஸோ 8 கேன்சல் ஆகுமா, 16ல எத்தனை 8 கேன்சல் ஆகும் 18 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 64 இருக்குது. இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 2 இருக்கும். ஸோ இதை நான் வந்து மைண்டில் சொல்லிட்டு இருக்கேன். 8 × 8 × 8 டிவைடட் பை 16 2 இருக்குது. இங்கே வந்து 4 இருக்குது 32. இதெல்லாம் வந்து நான் டக்குனு மைண்ட்லேயே போட்டுருவேன். இது வந்து உங்களுக்கு பிகினர் அப்படின்றதுக்காக நான் அதில் போட்டுட்டு இருக்கேன். ஸோ 28. இப்போ நம்ம 28 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர், இதையும் வந்து மைனஸ் பண்ணி பாருங்க. இல்லை எதனாலும் மைனஸ் பண்ணல, ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறது எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்கே இது பண்ணுறப்போ எனக்கு 3 4 2 8 1 7 1. ஸோ 7 1 தான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் சொல்கிறேன். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. எதில் எண்டா இருக்குது 6ல எண்டா இருக்குது. ஆப்வியஸாக என்னவா தான் இருக்கணும் 16 தான் இருக்கணும். இன்டூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 16 பவர் 1.5. 16 பவர் 1.5 நம்ம என்ன எழுதணும் 16 பவர் 3/2 எழுதணும். கீழே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ 2 என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட்டுடைய 16 ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது 4. அப்போ என்ன எழுதுவோம் 4 பவர் 3 எழுதுவோம். இதை நான் பென் அண்ட் பே இதிலே போட்டு காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் நான் சொல்ல இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மைண்டில் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் நான் நோட்டில் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 15 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 25 இன்டூ 25 ஸ்கொயர்லாம் நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை. 25 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே என்ன எடுக்கணும் 625 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 25. ஸோ மேலே 2 25 இருக்குது, கீழே ஒரு 25 இருக்குது. அப்போ இதுலேயும் இதையும் கேன்சல் பண்ணால் எத்தனை 25 இருக்கும் பேலன்ஸ் ஒரு 25 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னது -10 அண்ட் 16 வேல்யூ என்னது 16 நம்ம எப்படி எழுதலாம் 4 பவர் 2 எழுதலாம் இன்டூ 4 பவர் 3. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பேசிக்கில். கீழே 2 பேஸ் வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சு, மேலே வந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா அண்ட் சைன் வந்து மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். இதே டிவிஷனில் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ வரும் 5 வரும். கீழே பேஸ் வேல்யூ என்னது 4 -10. ஸோ அப்போ 4 பவர் 5 என்னது 1024 -10. ஸோ 1024 -10 என்னது 1014 ஆன்சர். ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. 7 to 9 உடைய பவரில் என்ன இருக்குதுன்னா 2/3 இருக்குது. ஓகேவா, அப்போ கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 7 to 9க்கு நம்ம என்ன எடுக்கணும் கியூப் ரூட் எடுக்கணும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 7 to 9 என்னது 9. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது நியூமரேட்டரில் 2 இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8000 உடைய கியூப் ரூட் என்னது 20. ஆப்வியஸான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேல்யூ. பிகாஸ் 2 உடைய கியூப் ரூட் என்னது 8 மைனஸ் 81 மேலே பவர் என்ன இருக்குது 1/5. 1/5 எதோட பாதி 3/2 உடைய பாதி. 3 உடைய பாதி வந்து 1/5. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் 1/5 3/2 எழுதலாம். கீழே என்ன இருக்குது டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ 81 நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன ஆகும் 9. பவரில் என்ன இருக்குது நியூமரேட்டரில் என்ன இருக்குது பேலன்ஸ் 3 இருக்குது. அப்போ 9 பவர் 3 டிவைடட் பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க 81 ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் 9 வரும். ப்ளஸ் என்ன இருக்குது 18 இருக்குது. இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா 81 + 20 மைனஸ் எத்தனை 9 இருக்குது கீழே ஒரு 9 இருக்குது, மேலே வந்து 3 இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேஸும் சேமாக இருந்து டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணும். ஒன்றுமே இல்லைனா பவர் வேல்யூ 1 தான் அர்த்தம். ஸோ மைனஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் 9 வந்து இதுவாகும். இதை நீங்கள் பண்ணணுன்ற கூட அவசியம் இல்லை. 9 ஸ்கொயர் அப்படியே வைங்க. இது மேலே பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 9 ஸ்கொயர் ஆகும். ப்ளஸ் 18 ஆல்ரெடி இங்கே ஒரு +9 ஸ்கொயர் இருக்குது, இங்கே -9 ஸ்கொயர் இருக்குது. 2 கேன்சல் அவுட் ஆகும். வேல்யூ என்னது 38. ஓகே, இதுதான் 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் 5th கொஸ்டின் சொல்கிறேன்.
இப்போ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. பென் அண்ட் பேப்பரில் எடுத்து நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. அண்ட் வந்து யாராவது கீழே டவுட் கேட்டிருக்காங்க 6th-லேருந்து 7 வரைக்கும் 10 கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் அந்த டவுட் கிளாரிஃபை பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் உங்களுக்குள்ள மாற்றி இதுக்கு இப்படி தான் போடணும் அப்படின்ற அந்த சொல்யூஷன் வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் பட் அந்த ரிப்ளை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5th கொஸ்டின் போகலாம். 5th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1297 உடைய கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. 7 எதில் எண்ட் ஆயிருக்கும், எந்த கியூப் ரூட் எந்த வேல்யூ வந்து 7ல எண்ட் ஆகும் அப்படின்னா 3ல இருக்கிறது எண்ட் ஆகும். அப்போ என்ன ஆப்வியஸா இருக்கும், இதோட வேல்யூ வந்து 13 இருக்கும். ஸோ 13 போட்டுக்கோங்க. இன்டூ 625 பவர்ல என்ன இருக்குது, 0.25 இருக்குது. 0.25 நம்ம எப்படி எழுதலாம், 1ல குவார்டர் தான் 0.25. அப்போ என்ன எழுதுவோம், 1/4 எழுதுவோம். அப்போ 625 என்ன எழுதுவோம், 1/4 எழுதுவோம். பிளஸ் 50 மைனஸ் என்ன இருக்குது 100 வந்து பவர்ல என்ன இருக்குது 1.5. ஸோ 1.5 நம்ம எப்படி எழுதுவோம், 3/2 எழுதுவோம். ஸோ 100 பவர் 3/2 எழுதுவோம். டிவைடட் பை 400 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன எழுதுவோம், 20 எழுதுவோம். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுதுவோம்னா நம்ம 10 எழுதுவோம். பவர் 3 டிவைடட் பை 20. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 625 உடைய இது எடுக்கணும். ஒரு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 25 இருக்கும். இன்னொரு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ 13 × 5 ப்ளஸ் 50 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 10 பவர் கியூப் டிவைடட் பை 20 இருக்குது. ஸோ 65 ப்ளஸ் 50 மைனஸ் இதோட வேல்யூ என்னது, நான் 3 0 இருக்கும். ஸோ 100 × 1000 இருக்கும். ஸோ 1000 டிவைடட் பை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ 50 இருக்கும். மைனஸ் 50. ஸோ ஆன்சர் என்னது 65. ஓகே, ஸோ 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் 6th கொஸ்டின்லேருந்து நான் சொல்ல நீங்கள் அப்படியே போடுங்க. மைண்டில் கால்குலேட் பண்ணுங்க. பென் அண்ட் பேப்பர் கண்டிப்பாக இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொல்ல அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் கண்டிப்பாக இதில் ரைட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஃபைனலாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் மட்டும் என்னது அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்போ 6th கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ எண்ட் ஆயிருக்கு, 2 ஓட வேல்யூ எண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன வரும், நம்மளுக்கு 18 வரும். 8 8 தான் வந்து 2 எண்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு 18 வரும். இன்டூ 64 பவர்ல என்ன இருக்குது அப்படின்னா 0.5 இருக்கு. 0.5 நம்ம எப்படி எழுதுவோம், 1/2 எழுதுவோம். அப்போ 64 பவர் 1/2 பிளஸ் 37 மைனஸ் 49 2 49 வந்து எழுதுவோம். கீழே வந்து என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் 2401 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது, ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும். அதோடைய வேல்யூ வந்து 49. ஓகேவா? ஸோ இப்போ மேலே வந்து இப்போ பாருங்க 18 கொடுத்தாச்சு. இப்போ 64 பவர் 1/2 நம்ம எப்படி எழுதுவோம், கீழே வந்து 2 டினாமினேட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் என்னது 8 ப்ளஸ் 37 மைனஸ் மேலே எத்தனை 49 இருக்கு, 2 49 இருக்கு. கீழே எத்தனை 49 இருக்கு, ஒரு 49 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் எத்தனை 49 இருக்கும், ஒரு 49 இருக்கும். அப்போ 18 × 8 நான் எப்படி எழுதுவேன், எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்னா 10 × 8 நான் என்ன பண்ணுவேன், 18 பண்ணுவேன். அப்புறம் 18 × 8 என்ன பண்ணுவேன், 64 பண்ணுவேன். ரெண்டத்தையும் ப்ளஸ் சிம்பிள் போட்டுப்பேன். அண்ட் 37 மைனஸ் 49. இப்போ வந்து நான் ஆட் பண்றப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டக்குனு குயிக்கா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைனல் ஆன்சர் என்னன்னு, கரெக்ட் 132 தான் ஃபைனலான ஆன்சர். ஓகே, 132ன்றது என்ன ஆன்சர், ஃபைனலான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ண கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் 80 + 64. ஸோ 7th கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கலாம். 7th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 256 உடைய பவரில் என்ன இருக்குது, 0.75 இருக்குது. 0.75 நம்ம எப்படி எழுதுவோம், 3/4 எழுதுவோம். அப்போ 256 உடைய பவர் என்னது 3/4 ப்ளஸ் கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. கடைசியாக எண்ட் ஆயிருக்குது, எதில் எண்ட் ஆயிருக்கு, 9ல எண்ட் ஆயிருக்குது. அப்போ என்ன வரும், 19 வரும். மைனஸ் 121 உடைய பவர் வேல்யூ என்னது 1.5. 1.5 நம்ம எப்படி எழுதுவோம், 3/2 எழுதுவோம். டிவைடட் பை 121 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது, நம்மளுக்கு ஆன்சர் வந்து 11 ப்ளஸ் என்னது 25. இப்போ 256 உடைய கீழே என்ன டினாமினேட்டர் இருக்குது, 4 இருக்குது. அப்போ 2 தடவை ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப 16 வரும். 16 திரும்ப ஸ்கொயர் ரூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4 வரும். அப்போ நியூமரேட்டரில் பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 4/3 ப்ளஸ் 19 மைனஸ் 121 உடைய நியூமரேட்டர் பவரில் என்ன இருக்குது 3/2 இருக்குது. 3/2 நம்ம என்ன எழுதுவோம், அப்போ 21க்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஆன்சர் வந்து 11 வரும். மேலே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் 3 இருக்குது. அந்த 3 அப்படியே போடுங்க. டிவைடட் பை 11 ப்ளஸ் 25. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 கியூபை நம்ம என்னென்னு எழுதுவோம், 64ன்னு எழுதுவோம். ப்ளஸ் 19 இருக்குது ஆன்சர். அண்ட் மேலே எத்தனை 11 இருக்குது, 3 11 இருக்குது. கீழே எத்தனை 11 இருக்குது, ஒரு 11 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயருடைய வேல்யூ என்னது 121 ப்ளஸ் 25. இப்போ ஆன்சர் வந்து கால்குலேட் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கரெக்ட் ஆன்சர் வந்து -13. ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 743 லைக் என்னதுன்னா 49 சாரி
4913 உடைய வேல்யூ வந்து என்னது எதில் எண்டா இருக்குது 3ல எண்டா இருக்குது 3ல எண்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம் ஆன்சர் வந்து 17 தான் வரும் ஓகே அண்ட் இன்டூ நம்ம என்ன பண்ண போகிறோம் 16 உடைய பவர் வேல்யூ என்னது 0.5 எப்படி எழுதுவோம் 1/2 எழுதுவோம் அப்போ கீழே என்ன இருக்குது டினாமினேட்டரில் 2 இருக்குது அப்போ என்ன நம்ம பண்ணணும் ஸ்கொயர் ரூட் பண்ணணும் அப்போ 16 ஸ்கொயர் ரூட் என்னது 4 பேலன்ஸ் நியூமரேட்டர் என்ன இருக்குது 1 அப்போ 4 பவர் என்னது ஆன்சர் 4 + 20 - 36 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் 36 × 36 போடலாம் டிவைடட் பை 1296 இருக்குது 1296 உடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு 36 உடையது தான் 1296 உடைய ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 36 இப்போ என்ன பண்ணலாம்னா 36 கேன்சல் ஆயிடுச்சு இந்த 17 × 4 என்னது ஆன்சர் என்ன வரும் 68 வரும் +20 - 36 வரும் ஸோ இது என்ன பண்ணணும் என்ன இருக்கும் -16 இருக்கும் இது என்ன பண்ணால் என்ன வரும் ஆன்சர் வந்து 52 வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 81.5 கொடுத்துருக்காங்க 0.5 எப்படி எழுதுவோம் 1/2 எழுதுவோம் இன்டூ இது எதில் எண்டா இருக்குது 8ல எண்டா இருக்குது அப்போ வந்து என்ன வரும் 2ல எண்ட் ஆகும் வேல்யூ கியூப் ரூட்டோடைய வேல்யூ அண்ட் இது எதை தாண்டிடுச்சு 8000 தாண்டிடுச்சு அப்போ ஆப்வியஸாக என்னதான் இருக்கும் 22 இருக்கும் அப்போ இன்டூ 22 + 40 - 144 பவர் என்ன இருக்கும் 3/2 இருக்கும் அப்போ இதோடைய ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும் இங்கே டினாமினேட்டர் 2 இருக்கனால 12 ஸோ மைனஸ் வந்து 12 இருக்கலாம் டிவைடட் பை 576 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 16 576 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 14 ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு சாரி 24 ஓகே இந்த 576 உடைய ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 24 இப்போ வந்து இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணுங்க 81 வந்து 1/2 இருக்கு அப்போ 2 உடைய ஸ்கொயர் ரூட் தான் நம்ம பண்ணுவோம் டினாமினேட்டர்ல இருக்கனால ஆன்சர் என்ன வரும் 9 × 22 + 40 மைனஸ் இதில் எத்தனை 12 இருக்குது 312 இருக்குது ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணுறப்ப பேலன்ஸ் என்ன வரும் 2 வரும் இதையும் பண்ணுறப்ப 6 வரும் 6 × 72 என்னது 6 × 12 என்னது ஆன்சர் வந்து 72 ஸோ இந்த மாதிரி 9 × அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10 into அந்த நம்பர் பண்ணிட்டு டிவைடட் பை 22 வந்து கொடுத்துருவேன் சாரி -22 கொடுத்துருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் 22 × 10 220 - 22 என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து 198 வரும் இல்லையா 198 வரும் ஓகேவா இப்போ 198 + 40 + 40 - 32 என்ன வரும் சாரி -72 என்ன வரும்னா -32 வரும் ஸோ -32 ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 166 ஆன்சர் ஓகே இதுதான் வந்து 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ 10th கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5ல எண்ட் ஆகுது 8 கிராஸ் பண்ணிடுச்சு அப்போ வேல்யூ என்ன இருக்குது இது 25 கியூப் ரூட்டாக தான் இருக்கும் ஸோ கியூப் ரூட் எடுக்கிறப்ப 25 இன்டூ என்ன இருக்குது 256 பவர் என்ன இருக்குது 0.25 இருக்குது ஸோ இந்த 25 நம்ம என்ன எழுதுவோம் 1/4 எழுதுவோம் அப்போ 1/4 என்னதுல இருக்குது நம்மளுக்கு டினாமினேட்டர்ல இருக்குது அப்போ 4 டினாமினேட்டர் இருக்கிற நம்ம என்ன பண்ண எத்தனை தடவை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் 2 தடவை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் 256 உடைய ஸ்கொயர் வேல்யூ ஐ மீன் இதோட ஸ்கொயர் வேல்யூ 16 ஓட ஸ்கொயர் வேல்யூ 16 அகைன் இதோட ஸ்கொயர் வேல்யூ 4 ஓட ஸ்கொயர் வேல்யூ ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 4 ப்ளஸ் என்ன இருக்குது 12 - 169 உடைய பவர் என்ன எழுதுவோம் 3/2 எழுதுவோம் அப்போ 169 இதோடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 ஓட ஸ்கொயர் ரூட் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் -13 × √3 டிவைடட் பை 676 இதோடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 26 உடைய வேல்யூ ஸோ கீழே என்ன இருக்கும் 26 உடைய ஸ்கொயர் ரூட் தான் 676 ஸோ கீழே 26 எழுதுவோம் ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் 100 + 12 - 13 × 13 டிவைடட் பை 26 ஸோ ஆன்சர் வந்து 2 வரும் ஸோ 13 உடைய நம்மளுக்கு ஸ்கொயர் வேல்யூ என்னது 169 டிவைடட் பை 2 ஸோ 169 டிவைடட் பை 2 உடைய வேல்யூ 84.5 நம்மளுக்கு வரும் ஸோ 112 84.5 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 0.5 அது எடுக்காதீங்க இதை மட்டும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 வரும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 28 வரும் இப்போ இதுலேருந்து 0.5 கழிச்சுக்கோங்க இதுலேருந்து 0.5 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 27.5 ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ இது வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ நான் கொஞ்சம் மைண்டில் சொல்ல நீங்களும் சால்வ் பண்ணிருக்கீங்க ஸோ 10 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பார்த்தாச்சு கைஸ் கண்டிப்பாக அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லீவ் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹிட் த பெல் ஐக்கன் டு கெட் த நோட்டிஃபிகேஷன் இஃப் யூ ஆர் நாட் yet subscribed to our channel please do subscribe it and this channel will definitely help you in your banking preparation especially for beginners and next வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு பிகினருக்காக ஒரு 1 month வந்து இந்த ஸ்கோர் பூஸ்டர் சீரிஸ் நான் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் லைக் இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம் நாளைக்கு நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடிய அப்ராக்சிமேஷன் பார்க்கலாம் அந்த மாதிரி 10 கொஸ்டின்ஸ் பண்ணலாம் அண்ட் நான் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் அண்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுன்றதை டீச் பண்ணுறேன் நீங்களும் பென் பேப்பர் எடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ராக்டிஸ் செட் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது go and check and if you are not yet join our telegram channel please do join it and you get the practice questions pdf மட்டும் இல்லாமல் எந்தெந்த வீடியோஸ் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த வீடியோஸோடைய லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கன் இஃப் யூ லைக் த வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் பியர் சர்க்கிள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸோ பேஷன்ட்லி ஹாப்பி லேர்னிங் ப்ரிப்பேர்